சென்னையில் கடந்த 2 நாட்களாக நடைபெற்று வந்த அமலாக்கத்துறை சோதனை நிறைவு பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன், வணக்கம். இந்த 2 நாட்கள் நடைபெற்ற சோதனை குறித்த முழுமையான விவரங்களை பதிவு பண்ணலாம். சாலமன், டாஸ்மாக் முறைகேடு வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் 12க்கும் மேற்பட்ட இடங்கள்ல தமிழகம் முழுவதும் கடந்த 2 தினங்களாக நடத்தினர். இந்த 2 தினங்களாக நடைபெற்ற இந்த அமலாக்கத்துறை சோதனையானது நேற்று இரவு முதலே இது நிறைவு பெற்றுள்ளது. குறிப்பாக மணப்பாக்கத்துல இருக்கக்கூடிய டாஸ்மாகோட மேலாண் இயக்குநரான விசாகனோட வீடு, அது மட்டுமின்றி தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய சினிமா தயாரிப்பாளரான ஆகாஷ் பாஸ்கரனோட வீடு, தொழிலதிபர்கள் வீடு என உள்ளிட்ட சென்னையில மட்டும் 8 இடங்கள்ல இந்த சோதனையானது நிகழ்த்தப்பட்டது. 2 முறை முக்கிய நபராக பார்க்கக்கூடிய அந்த டாஸ்மாகோட மேலாண் இயக்குனர் விசாகன் அவர்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். அவரிடம் ஒரு நாட்களுக்கு 5 மணி நேரத்திற்கு மேலாக, மற்றொரு நாளானது 8 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த விசாரணையை நடத்தி பல்வேறு அவரிடம் இருந்து எழுத்துப்பூர்வமாக கையெழுத்து பெற்றனர். இந்த நிலையில இந்த 2 நாட்களாக நடைபெற்ற சோதனையானது நிறைவுற்றுள்ளது. அதே போல எம்ஆர்சி நகர்ல இருக்கக்கூடிய ரத்தீஸ் என்பவரோட வீட்டிலையும் இந்த சோதனை நடத்தப்பட்டது. தொடர்ச்சியாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் ரத்தீஸுக்கு போன் செய்தும் எந்த விதமான பதிலும் இல்லாதால அவரது வீடை பூட்டிவிட்டு இது அமலாக்கத்துறையின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக நோட்டீஸும் ஒட்டியுள்ள கடந்த 2 தினங்களாக நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனையில பல்வேறு முக்கிய ஆவணங்கள் சிக்கியிருப்பதாக அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தரப்புல ஒரு தகவலாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடிய விரைவில் இது தொடர்பான அறிக்கைகள் வெளியிடப்படும் எனவும் அமலாக்கத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வளவு சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருக்கிறது, எவ்வளவு முறைகேடுகள் நடந்திருக்கிறது உள்ளிட்ட தகவல்கள் தெரிவிக்கப்படும் என அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி சாலமன்.